ஓகே. தேங்க் யூ. தேங்க் யூ. ஸோ வெல்கம் டு ஆல். இது ஒரு பார்ட் டைம்ல உங்களுடைய ஃப்ரீ டைம்ல நீங்க வந்து வீட்டில் இருந்துகிட்டே உங்க ஒர்க்கை பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது. இது வந்து நீங்க வந்து இதுக்கு வந்து நிறைய நம்ம வந்து செலவு பண்ணணுமா அப்படிலாம் எந்த விஷயமே கிடையாது. ஓகேங்களா? வெறும் ஆண்ட்ராய்டு ஃபோன் உங்ககிட்ட இருந்தா போதும், ஒரு நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தா போதும். ஓகே, ஸோ இந்த ஒர்க்கை நீங்க பண்ணலாம். ஸோ இது எந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இண்டஸ்ட்ரி நான் முதல்லயே சொல்லிடுறேன். இது இது ஒரு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி. ஸோ இன்னைக்கு டேட்ல இந்த சுச்சுவேஷன்ல வந்து கரண்ட் நம்ம நம்ம வேர்ல்டுல எந்த ஒரு இண்டஸ்ட்ரி டாப்ல போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி தான். அதனுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்க கூகுள்ல செக் பண்ணீங்கன்னா உங்க எல்லாருக்குமே அதோட இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இந்தியாவில மட்டுமே இதை வந்து ஆக்சுவலா நான் கூகுள்ல இந்தியன் மணியா கன்வெர்ட் பண்ணி பார்த்தேன். அது ரொம்ப லட்சம் கோடிகள் போகுது. அதை நம்மளால கவுண்ட் கூட பண்ண முடியல. கிட்டத்தட்ட 21.67 பில்லியன் க்ரோர்ஸ். ஓகேங்களா? அதாவது இத்தனை பில்லியன் அப்படின்னா க்ரோர்ஸ் இல்லையா? அத்தனை 21.67 கோடி US டாலர். இந்தியன் மணியில US டாலர்ல இதனுடைய பொட்டென்ஷியல் வந்து அப்கமிங் டேஸ்ல இருக்க போகுது. ஏன்னா 2025 வந்து ஒரு டாப்ல இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரின்னு சொல்லி டைரக்ட் செல்லிங்க சொல்லியிருந்தாங்க. இப்ப கூட ரீசெண்டா வந்து இந்தியன் கவர்மெண்ட் இதுக்காக வந்து பாருங்க, நம்மளுடைய கவர்மெண்ட் சைட்ல இருந்து இதுக்காகவே ஒரு 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 ரெகக்னேஷன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே சில மீட்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. டெல்லியில இதை அரேஞ்ச் பண்ணாங்க. நிறைய வந்து லீடிங் கம்பெனி டைரக்ட் செல்லிங் கம்பெனிஸை கூப்பிட்டு அவார்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கேரளால, நம்ம பக்கத்து ஸ்டேட் தான். ஓகே, கேரளால கூட வந்து அந்த சிஎம் வந்து இதை ரெகக்னைஸ் பண்ணி இதுக்கான ஒரு பெரிய ஒரு போர்ட்டலை ஓபன் பண்ணாங்க. அதை இனாகிரேட் பண்ணாங்க. நிறைய டைரக்ட் செல்லிங் கம்பெனி அதுல பங்கெடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு இண்டஸ்ட்ரி தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்றதுதான். ஓகே, சோ இப்ப அடுத்து நான் இந்த இந்த விஷயத்துக்குள்ள அடுத்த பிரசன்டேஷனுக்குள்ள நான் கடந்து போறேன். இப்ப பாருங்க, எல்லாருக்குமே வாழ்க்கையில கனவுன்னு ஒண்ணு இருக்கும். உங்க வாழ்க்கையில கனவுன்னு இல்லாதது யாராவது ஒருத்தர் இருக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. எல்லாருக்குமே ஏதோ ஒரு கனவுன்னு இருக்கும். ஆனா உங்களுக்கான ஒரு கனவு இங்க காட்டப்பட்ட இந்த கனவு தான் உங்களுடையதா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பேருக்கு வந்து நான் வந்து பினான்சியல் ஃப்ரீடமா இருக்கணும், எனக்கு வந்து பணம் தேவை அப்படின்ற ஒரு பயமே இல்லாம இருக்கணும். அதாவது ஒரு குழந்தை என் வீட்லயோ என் குழந்தையோ ஏதோ ஒண்ணு கேக்குதுன்னா, ஐயோ பர்ஸ்ல எவ்வளவு காசு இருக்கு அப்படின்னு நான் பார்க்க கூடாது. பேலன்ஸ் செக் பண்ணிட்டு அதை நான் வாங்கக்கூடாது. நான் பேசிட்டு இருக்கிறது ரொம்ப ரியாலிட்டி. அப்படியே வாழ்க்கையில நடந்திருக்கக்கூடிய விஷயம். ஓகேங்களா? எல்லாருமே இதை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போம். நமக்கு கடனே இருக்கக்கூடாது, வாங்குற சம்பளத்தை வச்சு மாசம் ஃபுல்லா நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு முடியுமா? நம்முடைய தேவைகள் இருக்கு. அடுத்து நம்ம என்ன பண்றோம்? அதுக்காக ஓடுறோம். மறுபடியும் செலவு வருது. திரும்பவும் வேலைக்கு போறோம். திரும்பவும் தேவைகள் வருது, சம்பளம் வருது, காலியாகுது. இந்த ரொட்டேஷன் தான். அந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா நடுவுல ஒருத்தர் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவர் அங்க நடந்தாலும் சரி ஓடினாலும் சரி அந்த வட்டத்துக்குள்ளதான் சுத்திட்டு இருப்பாரு. ஓகே, இதை நம்ம வாழ்க்கையில இந்த சேலஞ்சை நம்ம ஃபேஸ் பண்ண முடியுமா, இல்ல மாத்த முடியுமா? யோசிச்சு பாருங்க. எஸ், மாத்த முடியும். அதுக்கு ஒரு விஷயத்தை தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஏன்னா இப்ப வந்து நம்ம நினைப்போம், வருமானம் சேலரி வந்து நமக்கு வாழ்க்கையில சூப்பரான ஒரு விஷயத்த கொடுத்துரும், நம்ம சம்பாரிச்சா போதும், நம்ம வருமானம் அதுலயே நம்ம வாழ்க்கையை செட்டில் பண்ணிடலாம்னு அப்ப நினைப்போம். நினைச்சிட்டே இருக்கும் போதுதான் திடீர்னு வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. இந்த மாதிரி எவ்வளவு விஷயம் கேள்விப்படுறோம். அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்னைக்கு தலைவிரிச்சு ஆடுது. ஓகேங்களா? ஏன்னா மக்கள் தொகை பெருக்கம் அதிகமா இருக்கிறதுனால இங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாவே தெரியல கவர்மெண்ட்டுக்கு. அவங்களும் ஒண்ணும் பண்ண முடியாது இல்லைங்களா? அப்ப நம்மளா நம்ம வாழ்க்கையை முன்னேற்றம்னா ஒரு விஷயம் செய்யணும். அதுக்குதான் இப்ப நீங்க இந்த மீட்டிங் வந்து பாத்துட்டு இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்டு உங்களை அதுக்குதான் இன்வைட் பண்ணிருக்காங்க. யூ ஆர் வெல்கம். ரியலி யூ ஆர் சோ பிளஸ்ட். அதனாலதான் உங்க ஃப்ரெண்டு உங்களை இன்வைட் பண்ணதுக்கு கடவுள் உதவி செய்திருக்காரு. அதுக்கு கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. ஓகே, டைரக்ட் செல்லிங் இது என்னதுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னா, உங்களுடைய செலவுகளை நீங்க என்ன பண்ண போறீங்க, வருமானமா மாத்த போறீங்க. என்னங்க நீங்க காமெடி பண்றீங்களான்னு கேக்குறீங்களா? காமெடி கிடையாதுங்க, ரியாலிட்டி தான் நான் சொல்றேன். ஓகே, சோ வெல்கம் டு ப்ரோவேதா. இந்த கம்பெனியோட பேர் வந்து ப்ரோவேதா இந்தியா அப்படின்ற கூடிய ஒரு இந்தியன் கம்பெனி. இது ஒரு டாப்ல இருக்கக்கூடிய ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி. இங்க உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆர்டினரி பீப்புள் டு பிகம் எக்ஸ்ட்ராடினரி பீப்புள். இது எதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்னா, ஒரு நார்மலா இருக்கக்கூடிய ஒரு நபரை ஒரு 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 எக்ஸ்ட்ராடினரி, ஒரு சூப்பரான ஒரு நபரா, ஒரு ஒரு இந்த இந்த சமூகத்துல வெற்றி அடைஞ்ச ஒரு நபரா மாற்றி காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்றது இந்த கம்பெனி சொல்லுது. இந்த கம்பெனியை பத்தி பார்க்கணும் இல்ல, டைரக்ட் செல்லிங்ல எது லீடிங்ல இருக்கக்கூடிய நீங்க செக் பண்ணி பார்த்தாலே ப்ரோவேதா ஒன் ஆஃப் த லீடிங்ல வரக்கூடிய கம்பெனி. க்ரோ
க்ரோயிங்ல இருக்கு, அதாவது வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. ஸோ அப்படின்றக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம். இந்த இந்த டைரக்ட் செல்லிங் கம்பெனி வந்து ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கம்பெனி இன் இந்தியா. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ப்ரொவைதான்றது வந்து ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கம்பெனி. இவங்க வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ப்ரொவைதா ஹெர்ப்ஸ் அப்படின்னக்கூடிய பேர்ல நிறைய டைரக்ட் செல்லிங் கம்பெனிக்கு வேர்ல்டு வைண்டாவும் சரி, இந்தியாவில சரி, டாப்ல இருக்கக்கூடிய நிறைய கம்பெனிக்கு இவங்க ப்ராடக்ட் மேனுஃபேக்சரா இருக்காங்க. ஓகேங்களா? ஒரு மேனுஃபேக்சரரா இருக்கிறவரு, ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை வச்சுட்டு இருக்கிறலாம் ஒரு ஒரு ஹோட்டல், நான்வெஜ் ஹோட்டல் ஓபன் பண்ணாருன்னா சரியா அன்லிமிட்டட்ல ஆஃபர்ல கொடுப்பாரு. ஏன்னா அவருக்கு வந்து 1000 ரூபாய் இருக்கக்கூடிய ஆடு வந்து அவருக்கு எவ்வளவு கிடைக்கும்? 200 ரூபாய் 300 ரூபாய் கிடைக்கும். அப்ப அவர் ரேட்டு கம்மியா கொடுத்தா அவருக்கு கட்டுப்படி ஆகுமா? ஆகாதா? அதே கதை தான் இங்கேயும். இந்த கம்பெனி வந்து ஒரு டாப்ல இருக்கக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரர் கம்பெனி. இவங்க ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனி ஓபன் பண்ணாங்க 2019. அது போராத காலம் கொரோனா வந்துடுச்சு. ஆனாலும் கூட சூப்பரா இந்த கம்பெனி வந்து நீங்களே பார்க்கலாம், இயர் பை இயர் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய சேல்ஸ் பாருங்க, இதுல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை பாருங்க, ப்ராடக்ட்ஸை பாருங்க. வெறும் 5 வருஷம் முடியும் போது 50 ப்ராடக்ட்ல ஸ்டார்ட் பண்ண கம்பெனி இயர்லி ஆவரேஜா ஒரு 70ல இருந்து 80 ப்ராடக்ட புதுசா லான்ச் பண்ணிட்டே இருக்காங்க. 2020ல இருந்து 2023க்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 70 ப்ராடக்ட் லான்ச் பண்ணிட்டாங்க. இப்ப நேத்து முந்தானத்து கூட ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான கம்பெனி. ஓன் கம்பெனியுடைய அந்த ஹப் இது எல்லாமே இருக்கிறது இந்தியாவினுடைய இந்தியாவில குருகிராம் அப்படின்னு கூடிய ஒரு இடத்துல இருக்கு. எல்லாமே ஓன் தாங்க. மேனுஃபேக்சர் யூனிட்டா இருக்கட்டும், நம்முடைய கார்பரேட் ஆஃபீஸா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரான ஸ்ட்ரக்சர்ல, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு நல்ல ஸ்ட்ராங் பேக்ரவுண்டோட தேவையான ஹலால் சர்டிபிகேட்டா இருக்கட்டும், அப்புறம் ஜிஎம்பி, ஐஎஸ்ஓ 9001 2015 இது போன்ற எல்லா விதமான சர்டிஃபைடு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து நான் அப்பயே சொன்னேன் இல்லைங்களா, நிறைய கம்பெனிக்கு அவங்க மேனுஃபேக்சரரா இருந்திருக்காங்கன்னு. 100க்கும் மேற்பட்ட கம்பெனி வேர்ல்டு வைட்ல கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 18 கண்ட்ரீஸ்ல இந்த கம்பெனி வந்து மேனுஃபேக்சர் பியூட்டி அண்ட் ஸ்லிமிங் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, இவங்க ஒரு ஒரு நல்ல ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனின்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, இங்க நம்ம ஏன் இந்த கம்பெனியை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இது ஒரு டாப்ல இருக்க கம்பெனி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், வளர்ந்து வரக்கூடிய கம்பெனி ஆல்ரெடி சொல்லிட்டேன். இவங்களுக்கு ஓன் மேனுஃபேக்சர் யூனிட் இருக்கு. ஆர்&டி அப்படின்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர். எந்த ஒரு கம்பெனி ஓன் மேனுஃபேக்சர் யூனிட் வித் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் வச்சிருக்காங்களோ அவங்க சூப்பரா மார்க்கெட்ல க்ரோ ஆக முடியும். ஏன்னா அவங்களே ஒரு தரமான ஒரு ப்ராடக்ட்டை ரிசர்ச் அண்ட் மேனுஃபேக்சர் பண்ணி, ஆர்&டி பண்ணி, ரிசர்ச் பண்ணி, அது பக்கா ஆனா மட்டும்தான் அது மேனுஃபேக்சர் யூனிட் வந்து அழகா இந்த ப்ராடக்ட்டை பீப்புள் மத்தியில கொண்டு போவாங்க. பீப்புள் மத்தியில கொண்டு போகும்போது இதுல சரியான ஒரு ஒரு குவாலிட்டி இருக்கும் அப்படின்றதுல நம்ம கேரண்டியா வச்சுக்கலாம். ஏன்னா டைரக்ட் செல்லிங் கம்பெனினால ப்ராடக்டோடைய குவாலிட்டிக்கு எந்த ஒரு டவுட்டும் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் பிளான் மீன்ஸ் நம்ம இதுல ஒர்க் பண்ணி, ஏன்னா இப்ப நம்ம வந்திருக்கிறது எதுக்காக? கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட் தான். பணம் சம்பாதிக்க வந்திருக்கோம் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் பிளான் இருக்கணும்ல. மார்க்கெட்டிங் பிளான்னா வருமானம் எடுக்க, தமிழ்ல சொன்னா வருமானம் எடுக்கிறதுக்குண்டான வழிவகைகள், வழிமுறைகள், அதுக்குண்டான அந்த அந்த ஸ்டெப்ஸ், அது சிஸ்டம் தான் மார்க்கெட்டிங் பிளான். ஓகே, ஸோ இங்க சூப்பரான ஈஸியா வருமானம் எடுக்கக்கூடிய மார்க்கெட்டிங் பிளான் பின் வரக்கூடிய இதுல நான் பார்க்க போறோம். அப்புறம் வந்து ப்ராடக்ட்ஸோடைய குவாலிட்டி நம்ம எதுவுமே பேச தேவையில்ல, யூஸ் பண்ணா நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. நிறைய ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? கலர் கேர், அக்ரோ அண்ட் வெட்னரி, ஃபுட் கேர், ஹோம் கேர், சலூன் அண்ட் பர்சனல் கேர், பேபி கேர் ஆல்சோ இருக்கு. ஸ்கின் கேர், ஸ்கின் ப்ராப்ளம்ல நிறைய கஷ்டப்படுறாங்க நிறைய பேர். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன். இங்கதான் ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு உடல்நிலையில குறைவு இல்லாத ஒரு மனிதனே நம்ம பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் வரும். ஏன்னா சாப்பிடுற உணவு, குடிக்கிற தண்ணி, சுவாசிக்கிற காத்து நல்லா இருந்ததுன்னா நம்ம நல்லா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு சாப்பிடுற உணவு ஹெல்த்தியா இருக்கா? குவாலிட்டியே இல்லையே. சோ அப்போ நல்லா இல்லாத பொருளை சாப்பிடும்போது கண்டிப்பா நல்லா இல்லாத ஒரு உடல்நிலை தான் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த நியூட்ரிஷன் ஃபுட் சூப்பரா நீங்க ஹெல்த்தியான ஒரு வாழ்க்கையை வாழ, ஒருத்தன் 10 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கான், ஒருத்தர் சொத்தே இல்ல, ஆனா 10 கோடி ரூபாய் இருக்கிற ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்காரு, சொத்து இல்லாதவர் நோய்வாய்ப்படாம நிம்மதியா இருக்காரு. இது ரெண்டு பேர்ல யார் பணக்காரன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 10 கோடி ரூபாய் இருக்கிற ஒரு இட்லிக்கு மேல சாப்பிட முடியாது. ஆனா ஏழையா இருக்கிறார் பாத்தீங்களா, அவர்கிட்ட பணமே இல்லைன்னு சொன்ன பாத்தீங்களா, இவர் 10 இட்லி சாப்பிட்டா கூட அவருக்கு செரிமானம் ஆகும். ஏன்னா அவர் ஹெல்த்தியா இருக்காரு. அப்போ பணத்தை வச்சு ஹெல்த்தை வாங்க முடியாதுன்றது தான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான பிராண்ட் வந்து ஓன் பிராண்டா ஒரு பெர்ஃபெக்டான நல்ல ஒரு சரியான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸோட செம்மையா மார்க்கெட்ல பீட் பண்ணக்கூடிய ஒரு பிராண்டா இவங்க வச்சிருக்காங்க. நான் அப்பயே சொன்னேன் எல்லா விதமான சர்டிபிகேட்ஸும் இருக்குன்னு. இதை நீங்க கூகுள்ல போய் செக் பண்ணிக்கலாம். இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி உங்க நேரத்தை நான் வேஸ்ட் பண்ண விருப்பப்படல. ட்ரெடிஷனல் மார்க்கெட் அப்படின்னு ஒன்று இருக்கு. டைரக்ட் செல்லிங் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டைரக்ட் செல்லிங். அப்ப இதுக்கு ஆப்போசிட்ல ஒன்று இருக்கும்ல, ட்ரெடிஷனல் பிசினஸ் ஒன்று இருக்கும். அந்த ட்ரெடிஷனல் பிசினஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத இப்போ உங்களுக்கு சிம்பிளா நான் சொல்ல போறேன். ட்ரெடிஷனல் மார்க்கெட்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஏவா ஒரு சோப்பு வாங்கணும்
அப்படின்னா டக்குன்னு நீங்க காசை கொடுத்து கடையில போய் பக்கத்துல ஒரு இடத்துல வாங்கிட்டு வருவீங்க இல்லையா, அதுதான் ட்ரெடிஷனல் மார்க்கெட். ஓகேங்களா, அது எல்லாருக்குமே தெரியும். அது எப்படி தெரியும்னா டிவில விளம்பரம் வரும். அந்த ட்ரெடிஷனல் மார்க்கெட்ல கஸ்டமர் ஆகிய நாம் ஒரு 100 ரூபாய் கொடுத்து ஒரு மேனுஃபேக்சர் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டை நீங்க வாங்குறீங்க அப்படின்னா கம்பெனிக்கு 40 ரூபாய் போனா போதும். என்னங்க நடுவுல 60 ரூபாய் எங்கங்க கணக்குல விட்டீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு நல்லாவே தெரியுது. அந்த 60 ரூபாய் எங்க போகுதுன்னு நமக்கே தெரியாது. அங்கதான் எங்க மேட்டர் அப்படின்னா விளம்பரம். டிவில அம்மா நான் வளர்கிறேன் மம்மி அப்படின்னு ஒரு விளம்பரம் வரும். அப்படியே வேற ஒரு எக்ஸ்வைசட் சோப்புக்கு ஒரு விளம்பரம் வரும். டஸ்ட்ல நீங்க போனீங்கன்னா இந்த சோப்பை வச்சு குளிச்சீங்கன்னா அப்படியே சூப்பரான அழகான பொன்மேனி வந்துரும்னு ஒரு நடிகைகள் வந்து நடிப்பாங்க. அதுக்காக நமக்கு எதனா காசு வருது அவங்க நடிக்கிற விளம்பரத்தை நம்ம பாக்குறதுனாலனா ஒண்ணுமே கிடையாது. நம்ம கையில இருக்கிற காசு தான் 60 ரூபாய் அடிச்சு புடுங்குற மாதிரி நமக்கே தெரியாம நம்ம பாக்கெட்ல இருந்து நைஸா இவங்க எடுத்துக்கிறாங்க. அது தவறுன்னு சொல்ல முடியாது. அது அது தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு வியாபார வழக்கம். அதுல நம்ம சிக்கி கொள்ளாதபடி இப்ப இதுல இருந்து தப்பிக்கணும். இதுலதான் வருமானம் எடுக்க போறோம். எப்படின்றத நான் சொல்றேன், நல்லா கவனமா கேளுங்க. கடைசியில உங்களுக்கு நல்லாவே புரிய வரும். ஓகே, ஒரு கம்பெனி 40 ரூபாய்க்கு தயாரிக்கக்கூடிய பொருள் நடுவுல ஸ்டாக்கிஸ்ட் ஒருத்தர் இருப்பாரு, அதுக்கடுத்து ஒரு ஒரு மெயின் டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாரு, அதுக்கடுத்து சப் டீலர்னு ஒருத்தர் இருப்பாரு, அதுக்கு அடுத்து தான் ரீட்டைலர். இதுக்கு நடுவுல நிறைய பேர் இருக்கு. ஒரு 7-8 பேர் கை மாறி தான் இந்த பொருள் வருது. இது எல்லாத்துக்கும் நடுவுல அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரத்துக்கு ஐஸ்வர்யா ராய் நடிக்கிறாங்க இல்லையா, லக்ஸ் சோப்பு விளம்பரம். அந்த ஒரு சோப்பு வித்தா அவங்களுக்கு 1 ரூபாய் ராயல்டி தரணுமா. அப்போ உலகம் ஃபுல்லா எத்தனை கோடி சோப்பு வித்தா 100 கோடி சோப்பு விக்குதுன்னு வச்சுக்கோங்க, 100 கோடி ரூபாய் கொடுக்கணும். அவ்வளவுதான், சிம்பிள் மேட்டர். நீங்க உங்க காசை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சோப்புல யாரோ ஒருத்தர் சம்பாதிச்சுட்டு போறாங்க இல்லைங்களா. அப்ப அதுலயே நான் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்றதான் இந்த டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி உருவாகி வந்திருக்கு. இங்க கம்பெனி 40 ரூபாய்க்கு தயாரிக்கிற பொருளை கஸ்டமராக நம்ம கிட்ட டைரக்டா வருது. அதுதான் இந்த ஸ்லைட்ல காமிச்சேன். மேனுஃபேக்சரர் கம்பெனி, மேனுஃபேக்சரும் நம்ம தான். ஓகே, கம்பெனி கிட்ட இருந்து டைரக்டா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வருது. இதை வர்ற காசை இந்த விளம்பரத்துக்கு கமிஷன் அவங்க இவங்களுக்கு கொடுக்காம நமக்கே பிரிச்சு கொடுக்குறாங்க. அது எப்படின்றதான் இப்ப பார்க்க போறோம். 200க்கு மேற்பட்ட 250க்கு மேற்பட்ட வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் எல்லா விதத்திலையும் ஒரு கஸ்டமருக்கு கன்சியூமருக்கு கையை கடிக்காத அளவுக்கு ரொம்ப கியூட்டான ரேட்ல கொடுத்துருக்காங்க. ஒரு பேசிக்கா ஒரு கிட் நான் இங்க காமிச்சிருக்கேன். இதுல ஏதாவது உங்க வீட்டுக்கு தேவையில்லாத பொருள் இருக்கா? துணி துவைக்கிற பவுடர், துணி துவைக்கிற லிக்விடர், பாத்திரம் கழுவுற லிக்விடர், டாய்லெட் கிளீனர், ஃப்ளோர் கிளீனர், சோப்பு, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஷாம்பு, ஹேர் ஆயில், 2 விதமான பேஸ்ட், பிரஷஸ், இது எல்லாமே நம்ம வெளியே வாங்குறது தான். இது எல்லாமே இந்த கம்பெனிலயும் இருக்கு வித் பக்கா குவாலிட்டியால. இங்க என்ன பண்ண போறீங்க சார், இவ்வளவு நேரம் இதெல்லாம் சொன்னீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது. அதுக்குதான் சொல்றேன், சேஞ்ச் த ஷாப் அண்ட் ஏர்ன் மணி. நீங்க உங்க வீட்டுக்கு தேவையான பொருளை ஏதோ சூப்பர் மார்க்கெட்ல ஆன்லைன்லயோ ஏதோ ஒரு XYZ ஆன்லைன்ல 10 நிமிஷத்துல டெலிவரி பண்றோம், என்னென்னமோ இருக்கு. இங்கெல்லாம் வாங்குறதுனால போய் பில்லு பண்ணும்போது பாருங்க எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நிறைய ஆட் பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் ஆஃபர் கொடுக்குற மாதிரி கொடுப்பான், ஆனா புடிச்சு நம்ம கிட்ட இருந்து புடிங்கிருவான். இதை நீங்க பண்ணிக்கிட்டே இருந்தா உங்க வாழ்க்கையில எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்காது. இப்ப பாருங்க, ரெகுலரா ஒரு மாசத்துக்கு ஒரு 5000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். ரெகுலரா சூப்பர் மார்க்கெட்லயோ ஏதோ ஒரு கடையிலயோ ஒரு ரெகுலரா நீங்க வாங்குறதுக்காக அவர்கிட்ட போயிட்டு ஏதாவது ராயல்டி கேட்டா கொடுப்பாரா? இல்ல ஒரு 50 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுங்கன்னு கேட்டா கொடுப்பாரா? கண்டிப்பா கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அது பிசினஸ். ஓகேங்களா, ஆனா இங்க கொடுக்குறாங்க மெகா லாயல்டி ஆஃபர். ஒரு கஸ்டமரா ஒருத்தர் உள்ள வந்தாலே, ஓகேங்களா, இதை இன்னும் உங்களுக்கு தெளிவா சொன்ன மாதிரி சொன்னா ஒரு ஸ்லைடை காட்டுறேன். ஒரு கஸ்டமர் உள்ள வராங்க, உங்க வீட்டுக்கு தேவையான பொருளை நீங்க வாங்குறீங்க. நான் இங்க ஆல்ரெடி ஒரு ஸ்லைடை காமிச்சேன். அந்த ஸ்லைட்ல இருக்கக்கூடிய பொருட்கள் மினிமமா இருக்கு. ஓகே, இன்னும் நிறைய பொருட்கள் நீங்க வாங்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நீங்க இந்த கம்பெனில ரீபர்ச்சேஸ் ஆஃபர்ல ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு மாசம், 2வது மாசம், 3வது மாசம் தொடர்ந்து 3 மாசம் 1000 ரூபாய்க்கு நீங்க வாங்குறீங்கன்னா 4வது மாசம் உங்களுக்கு 1000 ரூபாய் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு ஒரு அமௌண்ட்டை உங்க வேலெட்ல கிரெடிட் பண்ணுவாங்க. இது லைஃப் டைம் வேலிடிட்டி. உங்களுக்கு எப்போ வேணும்னாலும் எவ்வளவுக்கு வேணும்னாலும் வாங்கிக்கலாம். மொத வாட்டி கிரெடிட் ஆன உடனே நான் 100 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேங்க, பரவாயில்லையா, பேலன்ஸ் 900 ரூபாய் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கும். இல்லைங்க நான் ஒரு 6 மாசம் கழிச்சு வாங்கிக்கிறேங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா 6 மாசம் கழிச்சு கூட வாங்கிக்கலாம். ஏன்னா லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கு. இது 1000 ரூபான்னு சும்மா மினிமமா காமிச்சிருக்கேன். ஒருவேளை செல் பண்றவங்க ரீசேலரா நீங்க இருக்கீங்க, உங்களால பண்ண முடியும். அக்கம் பக்கத்துல இருக்க அக்கா தம்பி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க இவங்களுக்கு நீங்க ஒரு சோப்பு ஒருத்தர் கொடுத்தா கூட அது ஒரு கணக்கு தான் இல்லைங்களா. அந்த மாதிரி 10 பேர்ட்ட கொடுத்தா 10 சோப்பு காலி, அப்படி கணக்கு பண்ணுங்க. பிசினஸ் மேன் மைண்ட் செட்ல நம்ம கணக்கு பண்ணணும். ஏன்னா வேலைக்கு போனா நம்ம எம்ப்ளாயி, பிசினஸ் பண்ணா நம்ம ஓனா ஆண்டர்பிரனரா இருக்கலாம். ஒரு 10,000 ரூபாய்க்கு நீங்க வாங்குறீங்க ஒரு மாசம், அடுத்த மாசம் 5000 ரூபாய்க்கு வாங்குறீங்க, அதுக்கு அடுத்த மாசம் 5000 ரூபாய்க்கு வாங்குறீங்க, 3 மாசம் சேர்த்து எவ்வளவு ஆச்சு? 20,000 ரூபாய் ஆச்சு. 20,000 ரூபாய்க்கு நீங்க வாங்கும்போது உங்களுக்கு எவ்வளவு இந்த கம்பெனில கொடுப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அது அப்படியே உங்களுக்கு அதுல 3% வரும். 10,000 ரூபாய்க்கு நீங்க வாங்குனீங்கனாலே உங்களுக்கு 3000 ரூபாய்க்கு வரும். அப்ப 20,000 ரூபாய்க்கு வாங்குனீங்கன்னா கிட்டத்தட்ட 3600 சில்லற ரூபாய் வரும். நீங்க உங்க வீட்டுக்கு தேவையானதை வாங்கிட்டு மத்தவங்களுக்கு இதை ரெஃபர் பண்றது மூலயமா. ஓகே, இதுதான் நான் சொன்னேன். இதை கன்சிஸ்டன்சி ஆஃபர்னு சொல்லுவோம். இது 33% ஃபர்ஸ்ட் லெவல்ல உங்களுக்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய இன்கம். இதுல என்ன கிடைக்கும்னா பாருங்க, ஒரு கடையில போயிட்டு நீங்க ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா MRP திருப்பி பார்த்துட்டு இந்தாப்பா 68 ரூபாய் அப்படின்னு வரும். இங்க வந்து உங்களுக்கு ரீட்டைல் ப்ராஃபிட்டா அதுலயே உங்களுக்கு கிட்டத்தட்ட 30ல இருந்து
50% உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல கிடைக்குது. ஒரு பொருள் 100 ரூபாய் அப்படின்னா உங்களுக்கு அதுல அந்த டிபெண்ட்ஸ் அந்த அந்த ப்ராடக்டோடைய ஒவ்வொரு ப்ராடக்ட் மேல டிபெண்ட் ஆகும். உங்களுக்கு அதுல மினிமம்னால ஒரு 30-35 ரூபீஸ் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? அதையே நீங்க வந்து ரெகுலரா வாங்கினதுக்கு அப்புறமா ரீபர்ச்சேஸ் இன்கம்னு சொல்லி அப் டு 60% வரைக்கும், சாரி 6%, 6% வரைக்கும் உங்களுக்கு நீங்க வாங்கினதுக்கு உண்டான பணத்தை உங்க பேங்க் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுவாங்க. அது இல்லாம இந்த 33% இந்த லாயல்டி ஆஃபர்னு ஒரு ஆஃபர் நான் சொன்னேன் இல்லையா, இந்த பணத்தையும் உங்க அக்கௌண்ட்ல சாரி இந்த பொருளையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கடுத்து இங்க ஃபாஸ்டஸ்ட் டெலிவரி இருக்குங்க. ஓகேங்களா? நீங்க எப்படி ஆன்லைன்ல வாங்குறீங்களோ அந்த மாதிரி ஆன்லைன்ல இதை நீங்க வந்து எப்படி நீங்க புக் பண்ணலாம் நாங்க சொல்லி கொடுப்போம். அந்த மாதிரி நீங்க செய்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்டஸ்டா இது டெலிவரி கிடைக்கும். ஸோ வெளியே இருக்கக்கூடிய அதர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சில டைரக்ட் செல்லிங் கம்பெனில இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸும் இந்த நம்ம கம்பெனில இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் ரேட் கம்பேரிசன் நான் சொல்றேன். வெளியே சில கம்பெனில வந்து ஒரு டிஷ் வாஷிங் லிக்யூடர் 500 ml 190 ரூபாய் வருது. ஓகேங்களா? ஆனா அது 190 ரூபாய் இப்ப 220 ரூபாய்க்கு மேல ஆயிடுச்சு. ஆனா இந்த ப்ரொவேதா அப்படின்னு கூட இந்த கம்பெனில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரேட்டு வெறும் 99 ரூபாய். 220 ரூபாய் எங்க இருக்கு, வெறும் 99 ரூபாய் எங்க இருக்கு. அதுக்கப்புறம் லாண்ட்ரி லிக்விட் டிடர்ஜென்ட் 1100 ml வெளிய மார்க்கெட்ல இருக்கக்கூடிய கம்பெனில இப்ப இன்னும் ரேட்டு ஜாஸ்தியா இருக்கு. கிட்டத்தட்ட அது ஒரு 700 ரூபாய் பிளஸ் இருக்கு. ஆனா இந்த கம்பெனில எவ்வளவு இருக்கு பாருங்க, 250 ரூபாய் ஒரு பாட்டில், 1100 ml. ஓகே, அதுக்கடுத்து வாஷிங் பவுடர் உங்களுக்கு 1 kg வெளியே இருக்கக்கூடிய அதர் மார்க்கெட் டாப்ல இருக்கக்கூடிய சில பிராண்டு என்னென்னமோ சொல்லுவாங்க இல்லையா, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா 310 ரூபாய் ஒரு கிலோ இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா வெறும் 135 ரூபாய் கிடைக்குது. ஒரு ஃபேஸ் வாஷிங்க வெளியே இருக்கக்கூடிய மத்த டைரக்ட் செல்லிங் கம்பெனில 146 ரூபாய் நமக்கு கிடைக்குது. ஆனா இங்க வெறும் 50 ரூபாய். கிட்டத்தட்ட நீங்க 3 மடங்கு எக்ஸ்ட்ராவா பே பண்றோம். இங்க 1352 ரூபாய் வெளியே கம்பெனில வாங்கினா இந்த கம்பெனில நீங்க வாங்கினீங்கன்னா வெறும் 534 ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட். சரி 600 ரூபாய் கூட வச்சுக்கலாமா? எவ்வளவு கம்மி ரேட் இதுல இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 750 ரூபாய் இதுல நமக்கு ரேட்டு குறையுது. சோ இங்க வந்து ஈகிள்ஸ் டீம் அப்படின்றது இந்த தமிழ்நாட்டுல ப்ரொவைதா கம்பெனில டாப்ல போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு டீம், ஒரு சூப்பரான ஒரு டீம். இந்த டீம்ல யாரெல்லாம் வருமானம் எவ்வளவு எடுத்திருக்காங்கன்னு நான் காட்டுறேன். இவங்க எப்படி வருமானம் எடுத்தாங்கன்றதையும் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன். இப்ப நான் காமிச்சது வந்து ஒரு சின்ன ஒரு கம்பாரிசன் தான் இப்படி இருக்குன்னு. எப்படி இவங்க வருமானம் எடுத்தாங்கன்றதை பின்னாடி காட்டுறேன். ஓகே, அது எப்படி வருமானம் எடுத்தாங்க அப்படின்றது, அவங்க எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்கன்றதை பாக்குறதுக்கு முன்னாடி எப்படி வருமானம் எடுத்தாங்கன்றத சின்ன பாயிண்டா நான் சொல்லிடுறேன். நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு ட்ரெஸ் வாங்கினாலோ லேடிஸா இருக்கட்டும் ஜென்ஸா இருக்கட்டும், ஒரு மொபைல் வாங்கினாலோ ஒரு மூவியோ இல்ல ஒரு இடத்துல மச்சான் இங்க வந்து அன்லிமிட்டட்ல பிரியாணி போடுறான்டா 299 ரூபாய்க்கு போட்டா இப்படி வாங்கலாம் அப்படி வாங்க, இதெல்லாம் நம்ம சொல்றோமே, அந்த கம்பெனிக்கார அந்த ஹோட்டலுக்காரனோ அந்த கம்பெனிக்காரனோ அந்த மூவி எடுத்த ப்ரொடியூசரோ இல்ல தியேட்டருக்காரனோ நமக்கு ஏதாவது கொடுப்பானா? நீ புடவை எந்த கடையில வாங்கினாக்கா, நான் அந்த கடையில வாங்கின ரேட்டு கம்மின்னு சொல்றீங்க. உங்களுக்கு யாராவது அந்த புடவை கம்பெனிக்காரனோ அந்த கடைக்காரனோ ஏதாவது உங்களுக்கு ஒரு கர்ச்சீஃப் ஃப்ரீயா கொடுப்பானா? கிடையவே கிடையாது. நம்ம என்ன பண்றோம், இது நல்லா இருக்கு நீ எடுத்துக்கோ, யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு ஒரு செய்யுள் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த மாதிரி இது நல்லா இருக்கு, இதை நீயும் பார்த்து இதை தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கிட்ட இதை என்ன பண்றோம், நமக்கே தெரியாம பரிந்துரை செய்யறோம். அதுக்கு பேர் தான் ரெஃபரன்ஸ். இது நல்லா இருக்குப்பா அந்த கடையில வாங்கிக்கோ. இதைத்தான் இங்க வருமானம் இப்ப யாரெல்லாம் வருமானம் எடுத்திருக்காங்கன்னு நான் காட்ட போறேன் இல்லையா, இவங்க இந்த ரெஃபரன்ஸ் தான் பண்ணிருக்காங்க. இது நல்லா இருக்குப்பா நீ வாங்கிக்கோ அப்படின்னு தெரிஞ்சவங்களுக்கு அவங்க இவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இவர் பாருங்க, மிஸ்டர் ரமேஷ் அவர்கள் அவருடைய 5வது மாத வருமானம் கிட்டத்தட்ட 70,000 ரூபாய். ஓகேங்களா, வீட்டுல இருந்துகிட்டே பண்றது. ஓகேங்களா. சோ மிஸ்டர் உமா அருண்குமார் இவங்க வந்து 1,65,000 ரூபாய். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா விமலா அவர்கள் 95,000. அதுக்கடுத்து பிரவீனா அவர்கள் 82,000. சிவகுமார் கிருஷ்ணகிரி 1,49,000, கிட்டத்தட்ட 1,50,000 லட்சம் ரூபாய். அதுக்கடுத்து மிஸ்டர் பழனியப்பன் முசூரி ஏரியா 72,000 ரூபாய். சுந்தரவேலு 57,000 ரூபாய். மிஸ்டர் மோகன் 54. இளங்கோவன் 70,000 ரூபாய். ஆரோக்கிய சுவாமி சகாயமேரி ஆரோக்கிய சுவாமி இவங்க ஒரு 50,000 ரூபாய். பாலகிருஷ்ணன் 51,000 ரூபாய். மிஸ்டர் மோகன் அவர்கள் 2,95,000 ரூபாய். இந்த டீமுடைய டாப் லீடர் மிஸ்டர் பாஸ்கரன் அவர்கள் இந்த சவுத் இந்தியாலேயே கிரவுன் எக்ஸிகியூட்டிவ் அப்படின்னு கூடிய ஒரு போஸ்டிங்ல இருக்காரு. கிட்டத்தட்ட அவருடைய வருமானம் பாத்தீங்கன்னா 6,44,000 ரூபாய். ஓகேங்களா. மாசம் இந்த பிசினஸ்க்கு இவங்க வீட்டுக்கு தேவையான பொருளை இவங்க வாங்கிட்டு, நான் அப்பயே ஒரு ஸ்லைட்ல டிவி மொபைலு மூவி வாட்ச் நம்ம பிரியாணி கடை இதெல்லாம் சொன்னோம் பாத்தீங்களா ரெஃபரன்ஸ்னு, இதை இவங்க பண்ணதுனாலதான் இந்த வருமானம் எடுத்துட்டு இருக்காங்க. இவர் வந்து ஒரு டாப் ட்ரைனர், ஒரு சூப்பரான ஒரு லீடர், சரியான ஒரு மென்டரா இருக்காங்க. நீங்க எப்படி இதை பண்ணணும்னு சொல்லி நம்ம உள்ள சொல்லி கொடுப்போம். சோ இங்க பாருங்க ப்ரொவைதால மார்க்கெட்டிங் பிளான் எப்படி இருக்கு. ஏன்னா மார்க்கெட்டிங் பிளான் தான் நமக்கு வருமானம் எடுக்கக்கூடிய அந்த வழிமுறைகள்னு சொன்னேன். இங்க ஈஸியா அதை நமக்கு உதவி செய்து அதை பத்தி நான் சில ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் சொல்றேன். இது ஒரு அறிமுக மீட்டிங் தான், இது ஒரு அறிமுகம் தான். இந்த பிசினஸ்ல இந்த வாய்ப்புல வீட்டுல இருந்து நீங்க எப்படியெல்லாம் வருமானம் எடுக்கலாம்னு ஒரு அறிமுகம் தான். இதுல உங்களுக்கு 1000
டைம் கேள்விகள், கொஸ்டின்ஸ், டவுட்ஸ் என்ன வேணா இருக்கலாம். இந்த மீட்டிங் முடிஞ்ச அப்புறம் யார் உங்களை இன்வைட் பண்ணாங்களோ அவங்கள தூங்க விடாம இதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, இந்த கம்பெனில கிட்டத்தட்ட 11 விதமான யூனிக் போனஸஸ் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரீட்டைல் ப்ராஃபிட்ல அப் டு 50% டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ராடக்ட் உங்களுக்கு எம்ஆர்பில டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதுக்கு அடுத்த இது இப்போ நான் இங்க படிக்கிற விஷயம் எல்லாம், இது ஸ்கிரீன்ல நீங்க பாக்குற விஷயம் எல்லாம் ஏதாவது ஒரு கடையிலயோ சூப்பர் மார்க்கெட்ல இதுவரைக்கும் நீங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல உங்களுக்கு ஏதாவது ஒத்த ரூபாய் இந்த மாதிரி பெனிஃபிட் கிடைச்சிருக்குன்னா நீங்க தாராளமா சொல்லலாம், நாங்க அங்கேயே வாங்க ஆரம்பிக்கிறோம். ஓகே, அதுக்கு அடுத்து ரீபர்ச்சேஸ் கிளப். நீங்க உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கும்போது உங்களுக்கு எம்ஆர்பிலே 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்குது. ஒவ்வொரு ப்ராடக்ட் மேல டிஃபரெண்ட் ஆகும் கிட்டத்தட்ட. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரீபர்ச்சேஸ், நீங்க வாங்குற அளவுக்கு நீங்க கொடுக்குற பணத்துக்கு பொருள் கொடுத்துருவாங்க. அதுக்கு ஒரு பாயிண்ட்ஸை கொடுத்து அந்த பாயிண்ட்ஸ்ல உங்களுக்கு 6% உங்களுக்கு வந்து இன்கமா ஒரு அமௌண்ட்டை உங்களுக்கு மாசம் கொடுக்கும். அதுக்கு அடுத்து இதை பிசினஸா நீங்க பண்றீங்க, இல்ல பிசினஸா பண்ணலன்னா கூட இதை 4 பேருக்கு ரெஃபர் பண்றீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஒரு வருமானம் இருக்கு. அதுக்கு பேரு தான் ஸ்டார்ட் அப் போனஸ். 24% உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கடுத்து டிராவல் ஃபண்ட் போனஸ் 10% கம்பெனி இந்த பிசினஸ் வேல்யூம்ல. அதுக்கடுத்து கார் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்ட் கொடுப்பாங்க. இது ஒரு 10%. ஸ்டார் போனஸ் அப்படின்னு ஒரு ஃபண்டு, இது ஹவுஸ் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு 12%. லைஃப் ஸ்டைல் போனஸ் அப்படின்னு சொல்லி 8%. இதெல்லாம் என்னன்னு சொல்லி உங்களுக்கு டீடைல்டா நீங்க உள்ள வந்தப்பறம் நான் சொல்லி கொடுப்போம். யூ டோன்ட் வரி, அடுத்த ஸ்லைடு இன்னும் கொஞ்சம் தெளிவா நான் சொல்லிடுவேன். ஓகே, கவனமா கேளுங்க. நான் ஃபைனல் பாயிண்ட் நம்ம சொல்லி பேசி முடிச்சிருவோம். ஓகே, அப்புறம் மென்டர்ஷிப் போனஸ் 8%. நம்ம அதுல ஒரு பர்சன்டேஜ் லெவல் வச்சிருக்காங்க, அந்த லெவல்ல கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா லைஃப் டைம் ராயல் போனஸ் அப்படின்னு, ராயல்டி போனஸ் அப்படின்னு சொல்லி 1%. இதெல்லாம் லட்சங்கள்ல வருங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து ஆனுவல் ராயல்டி போனஸ் 1.5. அதுக்கு அடுத்து உங்களுடைய ரேங்க் ரெகக்னிஷன், நீங்க எந்த லெவல்ல இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சொல்லுவோம். ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி வந்து இதுல இருக்கக்கூடிய ரீட்டைல் ப்ராஃபிட், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரீபர்ச்சேஸ், இதை பத்தி நான் சொல்லிட்டேன். இப்போ ஸ்டார்ட் அப் போனஸ் பத்தி நான் சொல்றேன். ஒரு உதாரணத்துக்கு மேல இருக்கு இல்லையா, அந்த அந்த ஒரு முட்டையா இருக்குல்ல அந்த தலை, அதுதான் நம்ம கீழே ஏபின்னு இருக்கிறது நம்ம பண்ணக்கூடிய ஒரு டீம் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம். ஓகே, இப்போ நம்ம பண்றோம் ரெண்டு பக்கமும் 3000 பிவி 3000 பிவி அப்படின்னா 3000 பிவினா ஒரு பெரிய கஷ்டமே இல்லைங்க, ஒரு 3 பேர் சேர்ந்தா போதும். ஓகேங்களா, நம்ம மூணு பேர் நம்ம கீழே வாங்கினாங்கன்னா போதும், இது வந்துடும். இதுக்கு உங்களுக்கு 3000 பிவி இந்த பக்கம் லெஃப்ட் ரைட்ல நீங்க மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட அதுல ஸ்டார்ட் அப் போனஸ் பாயிண்ட் 1 கிடைக்கும். அது ஒரு பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு 300 ரூபாய் வரும். ஓகேங்களா, இதுலயும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட் இருக்கு. எல்லாத்துலயுமே ஏபின்றது லெஃப்ட் ரைட்ன்ற ஒரு லெக். இதுல ஏதாவது ஒரு லெக்ல நீங்க பிசினஸ் பண்றதுக்கு உங்களை யார் இன்வைட் பண்ணிருக்காங்களோ அவங்க மூலயமா யூ மே கெட் ஸ்பில் அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு ஹெல்பிங் சப்போர்ட்டா இருக்கும். நீங்க உங்களுக்கு தேவையான வருமானத்தை எடுக்கிறதுக்கு ஒரு 50% ஹெல்ப் உங்களை யார் இன்வைட் பண்ணாரோ அவர் மூலயமா கிடைக்கும். எவ்வளவு சூப்பரான ஒரு விஷயம் இல்ல. இதேதான் எல்லா இன்கம்க்கும் இதேதான், ஒரே ஒரு இன்கம்க்கு கிடையாது. அதுக்கு அடுத்து டிராவல் ஃபண்ட் 10% சொன்னேன். ரெண்டு பக்கமும் சேர்ந்து பேர் மேட்சிங் 12,500 பிவி நீங்க பேர் மேட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிராவல் ஃபண்ட் பாயிண்ட் அது 500 ரூபாய். இதை நீங்க தொடர்ந்து ஒரு 2 மாசம் மேட்ச் பண்ணும்போது நீங்க அதுக்கு அடுத்து உங்களுக்கு வரக்கூடிய அந்த டிராவல் ஃபண்ட் பாயிண்ட் எல்லாமே நீங்க அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். 350 பாயிண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் எடுக்கலாம். அப்போ 350 × 500 எவ்வளவு நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து கார் ஃபண்ட் 25,000 லெஃப்ட் ரைட் நீங்க மேட்ச் பண்ணி பேர் மேட்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் வரைக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு கம்பெனி சைட்ல இருந்து நீங்க எடுத்துக்கலாம்னு கம்பெனி கொடுத்துருக்கக்கூடிய பிசினஸ் பிளான்ல இருக்கு. அப்ப 200 × 1000 எவ்வளவு நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஸ்டார் போனஸ், இது 50,000 50,000. ஓகேங்களா, இந்த கார் ஃபண்டுக்கு வந்து நீங்க தொடர்ந்து 3 மாசம் இந்த 25,000 பிவி பிசினஸ் பேர் மேட்சிங், அதுவும் நீங்க இதுல 50% தான் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. உங்க இன்வைட் பண்ணவங்க மூலமா ஒரு ஹெல்ப் கிடைக்க போகுது. ஓகே, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்டார் போனஸ். ஓகேங்களா, இதுல வந்து 50,000 பேர் மேட்சிங் பண்ணும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட்டுக்கு 2,500 ரூபாய் கிடைக்குது. 2,500 ரூபாய் இன்ட்டு மேக்ஸிமம் 250 பாயிண்ட் வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ணலாம். 250 × 2,500 எவ்வளவு நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. டிராவல் ஃபண்ட் இன்கம் அண்ட் ஸ்டார்ட் அப் போனஸ், ஓகே, அண்ட் ரீபர்ச்சேஸ் போனஸ், இதெல்லாம் வந்தா நீங்க ஒரு உதாரணத்துக்கு உங்க வீட்டு தேவையான நீங்க வாங்குறீங்க, ஒரு 4 பேருக்கு சொல்றீங்க, ஒரு டீம் உருவாகுது. ஓகேங்களா, இதெல்லாம் நாங்க பின்ன எப்படின்றத நாங்க சொல்லி கொடுப்போம். ஒரு 15,000 பேர் மேட்சிங் உங்களுக்கு பிவி ஆச்சுன்னா ஓகே, இதுல 50% உங்களுக்கு வந்து ஒரு டீம்ல இருந்து ஒரு ஹெல்ப் கிடைக்கும். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ரீபர்ச்சேஸ் போனஸா ஒரு 20 rupees, ஸ்டார்ட் அப் போனஸ் பாயிண்ட் 15,000 × 300 பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல ஒரு 5 பாயிண்ட் வரும். 5 பாயிண்ட், அதாவது 3000 பாயிண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்குது. சோ 3000 ×
5ல பாத்தீங்கன்னா 5 வாட்டி இருக்கு இல்லையா? சோ அப்போ உங்களுக்கு 300 ரூபாய் ஒரு பாயிண்ட்டுக்கு 1500 ரூபாய். தென் டிராவல் ஃபண்டு உங்களுக்கு 500 ரூபாய் கிடைக்கும். இது வந்து ஜஸ்ட் நீங்க உள்ள வரீங்க, உள்ள வந்த உடனே இந்த வருமானம் 2000 ரூபாய். இங்க நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, உங்க வீட்டுக்கு தேவையான நீங்க வாங்கிருக்கீங்க, ஒரு 4 பேருக்கு இதை சொல்லிருக்கீங்க. எப்படி நம்ம முதல்ல எதுலலாம் நம்ம ரெஃபரன்ஸ் பாக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்லிருந்தோம். அந்தபடி ஒரு கார் ஃபண்ட் லெவல் நீங்க அச்சீவ் பண்ணிட்டீங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளவு இன்கம் வரும் அப்படின்றத இது வந்து ஒரு தோராயமா காட்டுறேங்க. இதுக்கு அடுத்து இன்னொரு இன்கம் இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இப்ப நான் காட்டுறதை விட அது ஒரு ஒரு 1000 2000 டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஒர்க். நீங்க எப்படி பண்றீங்கன்றதை விட அது இன்க்ரீஸா கிடைக்கும். ஓகே, கார் ஃபண்டோட நீங்க இன்கம் எடுக்கிறீங்க, 25000 பிவி மேட்ச் பண்றீங்கன்னா ரீபர்ச்சேஸ் போனஸா ஒரு 20 ரூபாய், ஸ்டார்ட் அப் போனஸா உங்களுக்கு ஒரு 2400 ரூபாய், கிட்டத்தட்ட ஒரு 8 பாயிண்ட் வரும். ஓகேங்களா, 8 பாயிண்ட் இன்டூ 300 ரூபாய் ஒரு பாயிண்ட்டுக்கு. அதுக்கடுத்து டிராவல் ஃபண்ட் 2 பாயிண்ட் வரும். டிராவல் ஃபண்ட் 2 பாயிண்ட் இன்டூ 500 ரூபாய் ஒரு பாயிண்ட்டுக்கு 1000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்குது. கார் ஃபண்ட் ஒரு பாயிண்ட், அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு 1000 ரூபாய் உங்களுக்கு கார் ஃபண்ட். இதெல்லாம் சேர்த்து ஒரு 4000 ரூபாய் உங்களுக்கு வருமானம் கிடைக்குது. இது இல்லாம எக்ஸ்ட்ராவா வேற ஒரு இன்கம் இருக்கு, அதை நான் அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். அப்புறம் ஸ்டார் ஃபண்டுக்கு நீங்க ஸ்டார் போனஸ்க்கு நீங்க குவாலிஃபை ஆவறீங்க, 50000 பிவி மேட்ச் பண்றீங்க, ரீபர்ச்சேஸ் போனஸா ஒரு 20 ரூபாய். அதுக்கடுத்து ஸ்டார்ட் அப் போனஸ் உங்களுக்கு ஒரு 16 பாயிண்ட் கிடைக்குது, அதுல ஒரு 4800 ரூபாய். டிராவல் ஃபண்ட் 4 பாயிண்ட் கிடைக்குது, அதுல ஒரு 2000 ரூபாய். கார் ஃபண்ட் ஒரு 2 பாயிண்ட் கிடைக்குது, அதுல ஒரு 2000 ரூபாய். ஸ்டார் போனஸ் ஒரு பாயிண்ட் கிடைக்குது, அதுல ஒரு 2500 ரூபாய். இதெல்லாம் ஆன் அண்ட் ஆவரேஜா கால்குலேட் பண்ணீங்கன்னா ஒரு 11500 ரூபாய். ஓகேங்களா, அடுத்து ஒன்னு சொல்றேன்னு சொன்னல, அது இதுதான். இந்த இப்ப காமிச்ச இந்த இன்கம் எல்லாத்துலயுமே இது பிளஸ் ஆகும். இது என்ன அப்படின்னா மென்டர்ஷிப் போனஸ். மென்டர்ஷிப் போனஸ் என்னன்னா, நீங்க ஒருத்தரை டைரக்டா கொண்டு வரீங்க ஒரு நபரை அப்படின்னா டீமுக்குள்ள, அந்த ஒரு நபர் எடுக்கக்கூடிய அந்த வருமானத்துல இருந்து உங்களுக்கு 8%. ஓகே, ஒருவேளை அவர் 10000 ரூபாய் எடுக்கிறாருன்னா அதுல இருந்து உங்களுக்கு 8%. ஓகேங்களா, ஒருவேளை அவர் 1 லட்சம் ரூபாய் எடுக்கிறாருன்னா அதுல இருந்து உங்களுக்கு 8%. ஒருவேளை அவர் 25,000 ரூபாய் எடுக்கிறாருன்னா அதுல இருந்து உங்களுக்கு 8%. ஒருத்தருக்கு இப்படின்னா, ஒருத்தர் 10,000 ரூபாய் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி ஒரு 10 பேரை நீங்க ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே 8000 ரூபாய் ஆச்சு. ஓகேவா, சோ இப்படிதான் இந்த மென்டர்ஷிப் போனஸ். இது எல்லாமே நான் இதுக்கு முன்னாடி காமிச்ச இன்கம்ல எக்ஸ்ட்ராவா வரக்கூடிய வருமானம். ஓகே, இதுல எந்தெந்த பின் லெவல் இருக்கு, ஒரு 50000 பிவி நீங்க லெஃப்ட் ரைட்ல மேட்ச் பண்ணீங்கன்னா ஒரு பின் லெவல் பாயிண்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் லெவல்ல ஸ்டார் எக்ஸிக்யூட்டிவ், அதுக்கு அடுத்து வந்து 5 பாயிண்ட். ஓகேங்களா, இது எப்படி வரும் நீங்க கவலைப்படவே படாதீங்க, இது உங்களுக்கு அக்குமுலேட்டிவ்ல காட்டும். நான் அடுத்து உங்களுக்கு சைட்ல காட்டுறேன். இதுல கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. நான் எடுத்த உடனே 13 சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு அவ்வளவு இருக்குதான்னு நீங்க டவுட் படுவீங்க, அதனால தான் உங்க முன்னாடியே கவுண்ட் பண்ணி காமிச்சேன். இவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுக்கிறது எப்படிடா அப்படின்னா ஒன்னும் கஷ்டம் இல்ல. ஒரு உதாரணத்துக்கு குமுலேட்டிவ் அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க, கூட்டுத்தொகைன்னு கூட சொல்லிக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் மாசம் நீங்க வரீங்க, ஒரு 30000 பிவி மேட்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே ஓகே, அதுக்குண்டான பே அவுட் உங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்கு அடுத்த மாசம் ஒரு 20000 பிவி மேட்ச் பண்றீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கம்பெனி போன மாசம் எடுத்த 30000 பிவியை இந்த மாசம் எடுத்த 20000 பிவியை மேட்ச் பண்ணி 50000 பிவி உங்களுக்கு மேட்ச் ஆயிடும். ஃபர்ஸ்ட் லெவல் நீங்க பாருங்க, ஸ்டார் எக்ஸிக்யூட்டிவ்ன்ற லெவல் 50000 பிவி மேட்ச் பண்ணீங்கன்னா ஒரு பின் லெவல்ல ஸ்டார் எக்ஸிக்யூட்டிவ் லெவலுக்கு நீங்க போயிடுவீங்க. அதுக்கு அடுத்து இங்க இருக்கக்கூடிய மேக்ஸிமம் இன்கம் நீங்க எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, இது டூ லெக் ஜெனரேஷன் டெப்த் பிளான். எவ்வளவு டெப்த்ல டீம் இருந்தாலும் அந்த டெப்த்ல இருக்கிற எல்லார்கிட்ட இருந்தும் உங்களுக்கு வருமானம் கொடுக்கும், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பெர்சன்டேஜுக்கு தகுந்த மாதிரி. அதனால கம்பெனிக்கும் லாபம், நமக்கும் லாபம். ஏ அண்ட் பி ரெண்டே லெக் தான், அதுக்கு மேல ஏ பி சிடி ஏ ஜேச்சுன்னு ஜட்டு வரைக்கும் லெக் போட்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. லெக் 1 லெக் 2, ஒரு தம்பி ஒரு தம்பி ஒரு தங்கச்சி, இல்ல ஒரு ஒரு இந்த பக்கம் ஒரு ஃப்ரெண்டு இந்த பக்கம் ஒரு ஃப்ரெண்ட், அப்படிதான். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். இந்த 2 லெக்கை நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு இங்க சக்சஸ் கண்டிப்பா கேரண்டி. ஃபர்ஸ்ட் நீங்க வர போகும்போது என்னமா வரீங்க, 4 விதமான வழிகள் உங்களுக்கு இங்க உள்ள இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் நீங்க கன்சியூமரா வரீங்க, ஸ்டார்ட் அப் போனஸ் சாரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த லாயல்டி போனஸ்ல நீங்க 10000 ரூபாய்க்கு 3 மாசம் சேர்ந்து பர்ச்சேஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வரும்னா அந்த 4வது மாசம் கிட்டத்தட்ட 3350 ரூபாய்க்கு ஆவரேஜ், 3300 ரூபாய் வச்சுக்கலாம், ஆவரேஜா உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்க ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம், இல்ல யாருக்காவது செல் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நீங்க இதை ரீட்டைல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்பில பெனிஃபிட் கிடைக்கும், அது அப் டு 50%. அதுக்கடுத்து டீம் பில்டரா நீங்க மாறுறீங்க, டீமை கிரியேட் பண்ண போறீங்க. இந்த மாதிரி நானும் ஒரு 10 பேருக்கு சொல்றேன்பா, நானும் ஒரு 4 பேருக்கு சொல்றேன்பா. ஏன்னா இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இவ்வளவு பேர் இங்க வருமானம் எடுத்தாங்க, எப்படி எடுத்தாங்க அப்படின்னு, இப்படிதான் அவங்க எடுத்தாங்க. ஒரு 4 பேருக்கு நான் இதை சொல்ல போறேன்பா அப்படின்னா ஒரு டீம் பில்டரா நீங்க மாறுறீங்க. அந்த 4 பேருக்கு நீங்க சொல்லி கொடுத்து அடுத்த லெவலுக்கு போனோம்னா நீங்க லீடர்ஷிப் அண்ட் லாயல்டி இன்கம் குள்ள போவீங்க. 4 விதமான
இந்த 4 ஸ்டெப்ஸ்ல நீங்க ஈஸியா கொண்டு போறதுக்கு, உங்களை கிராஸ் பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த 2 லக் ஜெனரேஷன் பிளான். இதுல கஷ்டமே கிடையாது. நீங்க ஈஸியா என்ன பண்ண போறீங்க, அடுத்தடுத்த லெவல்ல கிராஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கிறதுக்கு டீம் சப்போர்ட்டோட இங்க 100% சக்சஸ் கேரண்டீடா. கேரண்டீட் அப்படின்னா இங்க கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். கேரண்டி அப்படின்னா கிடைக்கும்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதுக்குதான் கேரண்டீட் போட்டிருக்கு. ஓகேங்களா? கிடைச்சிருச்சு, நீங்க உள்ள வந்தீங்கனாலே உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். சோ நான் என்னை பத்தி நான் சொல்லிக்கிறேன். நான் வந்து இந்த ப்ரோவேதா சாம்பியன்ஸ் அப்படின்ற இந்த டீம்ல ஒரு லீடரா இருக்கேன். என் பேர் சதீஷ்குமார் ஆரு. கிட்டத்தட்ட ஒரு பாஸ்ட் 8 இயர்ஸா நான் இந்த இந்த ஃபீல்டுல இருக்கேன். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒரு 5 வருஷம் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில, அதுக்கு அடுத்து ஒரு 3 வருஷம் வேற ஒரு நான் நிறைய கத்துக்கிட்டேன் அந்த இடத்துல. அது வந்து பண்ணக்கூடாத சில தவறான கான்செப்ட்ல நம்ம போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துல தேவையில்லாம நம்மளுடைய மணியை லாஸ் பண்ணிக்கிட்டோம். அந்த மாதிரி சில இடங்கள்ல நான் நிறைய நொந்து நூலாகி எடுத்துக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த இடத்துல நம்ம பண்ணிட்டு இருக்கும். இங்க என்னோட ரோல் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு அண்ட் ஒரு நல்ல ஒரு ட்ரைனர் அண்ட் ஒரு நல்ல ஒரு டீம் லீடர் அண்ட் எல்லாத்துக்கும் மேல ஒரு நல்ல ஒரு மென்டரா என்ன எல்லாருமே நண்பர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய அந்த ஃபீட்பேக்கை தான் நான் இங்க சொல்றேன். நான் எனக்காக ஏதோ ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, எனக்காக ஒரு பெரிய ஒரு போர்ஷனை நான் கிரியேட் பண்ணிட்டு நான் இப்படின்னு சொல்ல. ஸோ இதை இவ்வளவு நேரம் நீங்க பாத்தீங்க இல்லைங்களா? இப்போ ஒரு 5 கொஸ்டின் மட்டும் நான் கேட்கறேன். இதுக்கு அடுத்து வேற எதுவுமே இல்லை, டாடா பாய் பாய் தான் இருக்குது. இதுக்கு மட்டும் நீங்க ஆன்சர் உங்களுக்குள்ளேயே நீங்க சொல்லிக்கோங்க. இவ்வளவு நேரம் நீங்க பாத்தீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இங்க ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இந்த பிசினஸ்க்கு பண்ணணுமா? என்கிட்ட நிறைய பேர் பேசும்போது சொல்லுவாங்க, நான் ஏதாவது பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்ப்பா. ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் மச்சான்னுவாங்க, மச்சின்னுவாங்க இல்லையா? ஸோ ஒருத்தர் ஒரு மாதிரி, நான் ஏதாவது பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா காசுக்கு தான் என்ன பண்றதுன்னே தெரியலண்ணா அப்படின்னு முந்தானத்து ஒரு தம்பி சொன்னான். காசு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு பிசினஸ் பண்ணணும்னா பெட்டி கடை வைக்கிறதுக்கு இன்னைக்கு ரேட்ல, இன்னைக்கு அப் டு டேட், இன்னைக்கு டேட் என்னன்னு பாத்துக்கோங்க, 23ஆம் தேதி 3ஆம் மாசம் 2025வது வருடம். இந்த வருஷத்துல நீங்க பண்ணோம்னா மினிமம்னாலும் உங்களுக்கு 6 லட்சத்துல இருந்து 8 லட்சம் பிளஸ் வேணும் ஒரு பொட்டி கடை வைக்கணும்னா. இது இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் எந்த குவாலிபிகேஷனும் இல்லாம எங்கேயுமே வேலை கொடுக்க மாட்டாங்க. வேலை கொடுத்தாலும் சம்பளம் கொடுத்து சாவடிப்பானுங்க இல்லைங்களா? இங்க ஏதாவது நீ இந்த பிசினஸ் பண்றதுக்கு உங்களுக்கு குவாலிபிகேஷன் தேவைப்படுதா? கண்டிப்பா கிடையவே கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை, குவாலிபிகேஷன் தேவையில்லை. இங்க ஏதாவது டெய்லி ஆபீஸ்க்கு போகணும் இல்லையா? சம்பளம் வேணும்னா டெய்லி ஆபீஸ் போகணும், பஞ்ச் பண்ணணும். அங்க ஒரு நிமிஷம் லேட் ஆனா ஒரு சம்பளம், ஒரு நாள் 3 நாள் லேட்டா போனீங்கன்னா ஒரு நாள் சம்பளம் கட் பண்ணுவான். இங்க அந்த மாதிரி ஏதாவது பண்றாங்களா? எதுவுமே கிடையாது. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, இங்க ஏதாவது நீங்க கடை கடையா, தெரு தெருவா, வீடு வீடா போய் ப்ராடக்ட்டை செல் பண்றதுக்கு உங்களுக்கு பேக்கை மாட்டிட்டு எடுத்து போய் செல் பண்ணுங்க, அந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுங்க, நீங்க ஏதாச்சும் கான்செப்ட் இருக்கா? கிடையவே கிடையாது. இது எதுவுமே இல்லை அப்படின்னும் போது ஒரு ரிஸ்க் லாஸ் இல்லாத ஒரு பிசினஸா இது இருக்கா இல்லையா? இதை மட்டும் நீங்க வந்து இந்த கேள்விக்கு மட்டும் உங்களை யார் இன்வைட் பண்ணாங்களோ அவங்களுக்கு பதில் சொல்லிக்கோங்க. ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்து, இதை ஏன் செய்யக்கூடாது? நான் ஒரு சின்ன ஒரு நண்பரா உங்ககிட்ட சொல்றேன், இது ஒரு சேலஞ்சா எடுத்து பண்ணுங்களேன். இதை ஏன் நான் பண்ணக்கூடாது? எவ்வளவு சேலஞ்சு பாக்குறியா, நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு நம்ம நிறைய சேலஞ்ச் பண்ணிருப்போம். சின்ன குழந்தையா இருக்கும்போது நிறைய விளையாட்டுகள் விஷயத்துல சேலஞ்ச் பண்ணிருப்போம். இந்த மாதிரி நிறைய பண்ணிருப்போம் இல்லையா? அப்படி இருக்கும்போது இதையே ஒரு சேலஞ்சா நான் உங்களுக்கு வைக்கிற ஒரு நான் யாரோ தான், ஆனாலும் இவ்வளவு நேரம் உங்க கூட பேசணுன்ற ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல நான் சொல்றேன், ஒரு சேலஞ்சா எடுத்துக்கோங்களேன். உங்களால ஏன் ட்ரை பண்ண முடியாதுன்னு. அப்படியே இல்லைன்னா, இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி நிறைய வெளியே இருக்கக்கூடிய உலகத்துல இருக்கக்கூடிய பொருட்களை நீங்க வாங்கி நம்ம யூஸ் பண்றோம் பாத்தீங்களா? இதனாலதாங்க நமக்கு நிறைய நோய்வாய்ப்படுது. இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஒரு ஒரு சின்ன சாக்லேட்ல இருந்து அரிசி, பருப்பு, காய்கறிகள், நீங்க நிறைய பாத்தீங்கன்னா இப்போ அந்த காலத்துல எல்லாம் வந்து கடையில இருக்கிறவங்க எல்லாம் ஓட்டிட்டு இருப்பாங்க, பாத்திருப்பீங்க. ஓட்டிட்டு இருக்காங்க மீன்ஸ் காய்கறியோ பழங்களோ ஏதோ ஒரு கடையில இருக்கக்கூடிய ஒரு தின்பண்டம் மேல உட்கார்ந்து இருக்கும், அதை ஓட்டிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நான் பார்த்தது வரைக்கும் சொல்றேன், 90% மேல எந்த தின்பண்டத்தின் மேலயும் உட்காரது இல்ல. என்ன காரணம்? பூச்சிக்கொல்லி மருந்து அடிச்சா எப்படி ஒரு பூச்சி வந்து விவசாய பயிர்ல உட்கார்றது இல்லையோ, கெமிக்கல் இருக்கக்கூடிய உணவு பதார்த்தத்துல எப்படி உட்காரும்? இல்லைன்னா அதுக்கு ஏதாவது ஒரு கரண்ட்ல ஒண்ணு வச்சிருவோம், அதுல இருந்து வரக்கூடிய ரேடர்ஸ் எல்லாம் நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்குமா? கிடையவே கிடையாது. சோ இங்க அட்லீஸ்ட் நமக்கு தேவையான பொருளை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்து இந்த பிசினஸா எப்படி பண்ணலான்றது உங்களை அழைச்ச நண்பர்கள் கிட்ட கேளுங்க. இவ்வளவு நேரம் நீங்க ரொம்ப அழகா பொறுமையா பாத்தீங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய பேஷன்ஸ்க்கு என்னுடைய நான் தலை வணங்குகிறேன். இதுல ஜாயின் பண்ணனா ரொம்ப சிம்பிள். உங்களுடைய போன் நம்பர், உங்களுடைய பேங்க்ல என்ன பேர் இருக்கோ அந்த பேரு, அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய கிளியர் அட்ரஸ், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேம், ஃபாதர் நேம் ஆர் ஹஸ்பண்ட் நேம், எந்த எது உங்களுக்கு அப்ளிகபிளா இருக்கோ அந்த நேமை டைப் பண்ணி உங்களை யார் இன்வைட் பண்ணாங்களோ அவங்க கிட்ட எனக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் இதை ட்ரை பண்றேன். ஏன்னா ட்ரை பண்றதுல எந்த தப்புமே கிடையாது. ஒரு முயற்சி ஒண்ணு செய்யாம இருக்கிறது தான் ரொம்ப தப்பு. இதை சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப அருகதை இருக்கு. இந்த பாயிண்ட் மட்டும் நான் சொல்லி நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் சின்ன வயசுல இருந்து எந்த ஒரு போட்டிலையும் கலந்துக்காம, பேச்சு போட்டியா இருக்கட்டும், ரன்னிங் ரேஸா இருக்கட்டும், எதுலையுமே கலந்துக்காம, அந்த மாதிரி ஒரு போட்டியில
கப்பு வாங்காம எதுவுமே வாங்காம இன்னைக்கு உட்காந்து ஃபீல் பண்றேன். ஒரு சின்ன ஒரு தோத்து போயிட்டனாவது ஒரு விஷயத்த சொல்றதுக்கு கூட நான் ஒரு போட்டியில கூட கலந்துக்கலேன். அதனால முயற்சி செய்யறதுல தப்பே இல்லை. முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். அதனால முயற்சி செய்யுங்க, கடவுள் கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வாரு. தேங்க்யூ சோ மச் அண்ட் விஷ் யூ சக்சஸ். சைனிங் வித் திஸ் சதீஷ்குமார் ஆர்ஓ. தேங்க்யூ சோ மச். இந்த மீட்டிங் முடிஞ்சிச்சு. உங்களை யார் இன்வைட் பண்ணாங்களோ தயவு செய்து அவங்க கிட்ட போயிட்டு எனக்கு இதை ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு டீடைல்ஸை கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. மேல